நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் நாம் எப்படி பொறுப்பை ஏற்றுக்கிறது அப்படின்னா என்ன? பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி எந்த விதத்தில் எடுத்துக்கலாம், மற்றவங்க செய்கிற வேலைக்கு நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மனோபாவம் இப்போ இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது நானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது பொருந்தும். அது எப்படிங்க மற்றவங்க செய்கிற வேலைக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்கிறது? நான் பொறுப்பேற்றுக்கிட்டா என்னுடைய வளர்ச்சி மட்டமாக போயிடும். ஸோ அதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே பொறுப்பு, அது எப்படி? இன்றைக்கி நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம். அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் தான் காரணம். ஏற்கனவே எப்படி இருந்தேங்கிறதுக்கும் நான் தான் காரணம். ஸோ ஆக மொத்தத்தில் நான் தான் பொறுப்பு. இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சியும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் சரி, ஒவ்வொருவருடைய வளர்ச்சியும் சரி, அவங்கவங்க தான் பொறுப்பு. இதில் மற்றவங்களை காரணம் காட்டி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு திசையில் தவறான திசையில் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அந்த பொறுப்பில் ஏதோ ஒரு சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை நாம் மன்னிப்பு கேட்கறத தவிர வேறு எதுவும் இல்லை. நம்ம தான் கண்டிப்பாக பொறுப்பு ஏற்றுக்கணும். அந்த பொறுப்பை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க மேலே அப்போதைக்கு உள்ள சூழ்நிலை மற்றவங்க மேலே பழியை போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது பிள்ளையார் சொல்லிங்கிறத நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. அதுபோல் ஒரு பள்ளி மாணவனாக இருக்கட்டும், அவன் மார்க் எடுக்கிறதும் எடுக்காதும் அவன் பொறுப்பு தான். ஒரு குடும்பத்தினுடைய கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறதும் அவங்கவுங்க தான் பொறுப்பு. ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு எம்ப்ளாயி வளர்ச்சி அடையணுமா வேண்டாமாங்கிறது அவங்கவுங்க தான் பொறுப்பு. ஒரு பேஸ் மட்டம் கிடைக்கிது அப்படின்னா அந்த பேஸ் மட்டத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி நம்ம மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமது வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது. மற்றவங்க மேலே நம்ம பழியை சுமத்தி தப்பிக்க நினச்சோம்னா நாம் எப்போவுமே எதிர் திசையில் தான் கண்டிப்பாக செல்வோம். ஸோ எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நானே பொறுப்பு அப்படிங்கிறது அதனுடைய சொல்லினுடைய விரிவாக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், எந்த ஒரு செயல் நடந்தாலும், எந்த ஒரு பாடங்கள் நடந்தாலும் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், மற்றவங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். ஸோ நான் பொறுப்பு அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.